Greetings to all. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் செட் பேப்பர் ஒன்னோட டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொன்னேன். யூனிட் 1லேருந்து யூனிட் 10க்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னேன். அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூனிட் 1லேருந்து யூனிட் 10 உள்ள டாபிக்ஸோட விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோடய பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 10லேருந்து போகலாம், யூனிட் 10, யூனிட் 9, ஸோ யூனிட் 8 ஒரு ரிவர்சபிளாக போகலாம் அப்படின்றது என்னோடய பிளானிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ யூனிட் 10ல் இருக்க ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வேதா எஜுகேஷன், ஓகேங்களா. ஸோ வேதாஸ் உண்டான எஜுகேஷன் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see about ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 2 எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. 2 எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா வேதாஸ் அண்ட் புத்திஸ்ட், ஓகேங்களா. ஸோ வேதிக் அண்ட் புத்திஸ்ட். ஸோ 2 எஜுகேஷனில் வந்து இந்த 2 எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த 2 எஜுகேஷன் தான் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து 2 எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னன்னா வேதாஸ் அண்ட் புத்திஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேதாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேதா அப்படின்றது பார்த்திங்கன்னா நாலேஜ்ன்றது மீனிங். இந்த வேர்ட் வேதா மீன்ஸ் நாலேஜ். இந்த வேதாஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வேதாஸில் மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னா ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வேதா, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிக்வேதா அப்படின்றது இட் கண்டைன்ஸ் ஹிம்ஸ் அபவுட் தியர் மெத்தாலஜி அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிக்வேதா வந்து எத்தனை கலெக்ஷன் இருக்குன்னா 1026 ஹிம்ஸ் கலெக்ஷன் இருக்குது. இந்த ரிக்வேதா வந்து ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட்டாக, ஓகேங்களா. இந்த ரிக்வேதா அப்படின்றது இயர்லியஸ்ட் ஒர்க் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ரிக்வேதா அப்படின்றது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் தான் வந்து ரிக்வேதா வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்வேதா அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா பிளெயின் திங்கிங் அண்ட் ஹை திங்கிங். ஸோ பிளெயினாக வந்து திங்க் பண்ணுறது அண்ட் ஹையாக திங்க் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிக்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிக்வேதா வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் படிக்கலாமா அப்படின்றதெல்லாம் இல்லை, பெண்கள் ஆஸ் அ விமனும் வந்து படிக்கிறாங்க. ஸோ ரிக்வேதா வந்து படித்தவங்க வந்து பெண்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாஸ் இஸ் கால் பிரம்மணவாதனீஸ், ஓகேங்களா. ஸோ ரியாஸ் இஸ் கால் பிரம்மணவதனீஸ். ஸோ வேதா இதெல்லாமே சொல்லுவாங்க. பிரம்மணவதனீஸ் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஸோ ஆண்களும் பெண்களும் சமமாக வந்து ரிக்வேதத்தை படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ரிக்வேதா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து வேதிக் பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சமவேதா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹிம்ஸும் அண்ட் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் தான் நம்ம மதத்தில் இருக்க ரிச்சுவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா என்னது சமவேதாவில் வந்து படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு யஜுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ். ஸோ மதத்தோட ரிச்சுவல்ஸை வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படிக்கிறது பற்றி தான் என்னது யஜுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதர்வவேதா அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பெல்ஸ் அகெயின்ஸ்ட் எனிமீஸ், சார்க்கரிஸ் அண்ட் டிசீசஸ். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசீஸ் வந்து போகிறதுக்கு நம்ம வந்து தன்வந்திரி மந்திரம் அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தன்வந்திரி மந்திரம் சொன்னால் அதோட பயன்கள் என்னென்னா நம்ம உடம்புல இருக்க நோய்களோ இல்லை நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளோ தீர்வுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தன்வந்திரி மந்திராக்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த தன்வந்திரி மந்திரத்தை பற்றியும் படிக்கிறது என்ன சொல்லுவாங்க யஜுர்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வேதாஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வேதாஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ வேதாஸ் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, இயர்லி வேதிக் பீரியட், தி லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ இயர்லி வேதிக் பீரியட் வந்து 1500 to 100 BC, ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா ரிக் வேதாஸ் பற்றி படிக்கிறது கம்போஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. த லேட்டர் வேதிக் பீரியட் 1000 to 600 BC. ஸோ ரிமைனிங் வேதாஸ் இஸ் நத்திங் பட் சமவேதா,
யஜுர்வேதா, அதர்வவேதா இந்த மூணத்தையும் கம்போஸ் பண்ணது எந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லலாம். இயர்லி வேதிக் பீரியட் வந்து ரிக்வேதா மட்டும்தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வேதிக். ஸோ போஸ்ட் வேதிக் அப்படின்றது 3 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் குருகுலாஸ். ஸோ குருகுலாஸுங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன். செகண்ட் வந்து பரிட்சாட்ஸ். பரிட்சாட்ஸ் அப்படின்னா அகாடமிக்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம இதில் வந்து அகாடமிக்ஸ். ஸோ அகாடமிக்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்து 1 இயராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அகாடமிக் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து பரிட்சாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமீலன்ஸ். சமீலன்ஸ் அப்படின்னா கான்ஃபரன்ஸ். ஸோ கான்ஃபரன்சஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த டிபேட் இல்லைனா வந்து கம்பெனி சைடெல்லாம் கான்ஃபரன்ஸ் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் சமலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் போஸ்ட் வேதிக் பீரியடில் 3 இன்ஸ்டியூஷனாக வந்து கடைப்பிடிச்சாங்க. குருகுலாஸ், பரிட்சாட்ஸ், சமலன்ஸ். அப்புறம் வேதிக் லிட்ரேச்சர். இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம், அதே மாதிரி வேதிக் லிட்ரேச்சர். இந்த வேதிக் லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா சூத்ரா லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ சூத்ரா லிட்ரேச்சருங்கிறது எப்போ வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா 600 BCலேருந்து 200 BC வரைக்குமே இந்த லிட்ரேச்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூத்ரா லிட்ரேச்சர் வந்து எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா கிரேட் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா. பிரின்சிபல் இஸ் நத்திங் பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைனா ஃபிலாசபி, அதை பற்றி படிக்கிறது தான் சூத்ரா லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து பத்தஞ்சலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சூத்ரா லிட்ரேச்சருக்குள்ள தான் யோகா ஆஃப் பத்தஞ்சலி, டயாயா ஆஃப் கௌதமா அண்ட் மீமாம்சா சாஸ்திராஸ் இது எல்லாமே சூத்ரா லிட்ரேச்சரில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சூத்ரா லிட்ரேச்சரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, போஸ்ட் வேதிக்கில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, வேதாஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராமாயண மகாபாரதா. இது ரெண்டுமே வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் இருக்க எபிக்ஸ். ஏன்ஷியன்ட் பீரியட் இஸ் நத்திங் பட் இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய எபிக் எதுனா ராமாயணா அண்ட் மகாபாரதான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆசிரமம். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் அப்படின்றது செவரல் டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஆசிரமம் அப்படின்றது சொல்கிறோம், ஆசிரமம் அப்படின்னா என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ் இல்லாதவங்க வந்து தங்கும் இடம், இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற பிள்ளைகளே வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களை வந்து ஆசிரமத்தில் வந்து சேர்த்துறாங்க, முதியோர் இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஆசிரமங்கிறது வேறு. இந்த ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாதிரி. ஓகேங்களா. ஸோ பள்ளி அப்படின்னா என்னது, ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. ஸ்கூல்ஸ் மாதிரி தான் இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசிரமத்தில் வந்து செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அக்னிஸ்தனா. இந்த ஆசிரமத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து படிப்பாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ், எப்படி இப்போ ஒரு காலேஜில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் இருக்குது, அதே மாதிரி இந்த ஆசிரமத்தில் செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அக்னிஸ்தனா. அக்னிஸ்தனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வர்ஷிப் அண்ட் ப்ரேயர்ஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புது வீடோ இல்லை வந்து ஒரு பூஜை வேலை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹோமம் வளர்ப்பீங்க வீட்டில். அந்த ஹோமம் வளர்க்குறது உண்டான விஷயங்கள் எல்லாம் படிக்கிறது அக்னிஸ்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரம்மஸ்தனா. பிரம்மஸ்தனா அப்படின்றது வேதாஸ் பற்றி படிக்கிறது. அண்டு விஷ்ணுஸ்தனா வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபார் டீச்சிங், ராஜநிதி, அர்த்தநிதி அண்ட் வரதா, இதை பற்றி எல்லாமே படிக்கிறது என்னது விஷ்ணுஸ்தனான்னு சொல்கிறாங்க. ஆசிரமமும் இந்த 3 டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் பிராமணிக் எஜுகேஷன். ஸோ பிராமணிக் எஜுகேஷன் பற்றி மிஸ்டர் FEK அவர் வந்து ஒரு புக்கு வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக் என்ன நேம் வந்து பாருங்கள், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் ஏன்ஷியன்ட் அண்ட் லேட்டர் டைம்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேதாங்காஸ். ஸோ வேதாங்காஸ் அப்படின்னா என்னென்னா லிம்ஸ் ஆஃப் த வேதாஸ். லிம்ஸ் ஆஃப் அ வேதாஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறது எல்லாமே லிம்ஸ் ஆஃப் த வேதாஸ் இங்கே வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 டைப்ஸ் இருக்குது. 6 ஆக்சிலரி டிசைபிள்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் டெவலப்ட். ஸோ ஹிந்துஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 டிசைப்பிளை வந்து கடைப்பிடிச்சாங்க வேதாங்காஸில் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஷா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபொனட்டிக்ஸ், ஃபொனாலஜி, ப்ரொனன்சியேஷன் பற்றி படிக்கிறது தான் சிக்ஷாஸ். நெக்ஸ்ட்டு சந்தாஸ்.
சந்தாஸ் அப்படிங்கிறது பிரசோதி, பொயட்ரி மீட்டர்ஸ், கவிதைகளை பற்றி படிக்கிறதான் சந்தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வியாக்கரணா. வியாக்கரணா அப்படின்னா கிராமர்னு இலக்கணம், கிராமர் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி படிக்கிறது தான் வியாக்கரணான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிதுக்தா. நிதுக்தா அப்படின்னா எத்திமாலஜி பற்றி படிக்கிறது, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி படிக்கிறது, அதுதான் வந்து நிதுக்தா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கல்பா. கல்பா அப்படிங்கிறது ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மற்றத்தை பின்பற்ற வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் கல்பா. நெக்ஸ்ட்டு ஜோதிஷா. ஜோதிஷானா ஆஸ்பீஷியஸ் டைம் ஃபார் ரிச்சுவல், ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஆஸ்ட்ரானமி. ஸோ ஆஸ்ட்ராலஜி, ஜாதகம், ஜோதிடம் பற்றி படிக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஜோதிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்காஸில் 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உபனிஷாட்ஸ். உபனிஷாட்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா த ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் Hinduism and deal with meditation, philosophy, consciousness and anthological knowledge. So Upanishads அப்படின்னா the oldest scripture. ஹிந்துயிசமில் இருக்க பழங்கால ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா என்னது, வடிவமைப்பு. ஓகேங்களா, அதை பற்றி படிக்கிறதா என்னது உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டீல் வித் மெடிடேஷன் பண்ணுறது, ஃபிலாசபிக்கல் ரீதியா அண்ட் கான்ஷியஸ்னஸ், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது என்னது உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 6 தர்ஷனாஸ் இருக்குது. ஓகேங்களா, 6 தர்ஷனாஸ் இருக்குது. அந்த 6 தர்ஷனா என்னன்னா நயாயா, வைசிஷிகா, ஷன்ஹாயா, யோகா, மீமாம்சா அண்ட் வேதாந்தா. இது 6மே வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புராணாஸ் அப்படின்னா புராண கதைகள், ஹிஸ்டரி பற்றி படிக்கிறது. அப்புறம் தர்க்கசாஸ்திரா. இப்போ எப்படி நம்ம லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு லாஜிக்குன்னு சொல்கிறோம், அந்த சான்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்குங்கிறது தர்க்கசாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேதிக் எஜுகேஷன் வித் சூத்ராஸ் பிராமிசம். ஸோ இதில் வந்து 3 பேசிக் ஸ்டேஜஸ் இருக்குது. 3 பேசிக் ஸ்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரவணா அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா அக்வயரிங் நாலேஜ் ஆஃப் ஸ்ருதிஸ் பை லிசனிங். ஸோ ஸ்ருதி, ஸோ பாட்டு. ஓகேங்களா, பாட்டு, மெட்டு, ஸ்ருதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை பற்றி படிக்கிறது என்னது ஸ்ரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மனானா அப்படின்னா டு திங்க் அண்ட் தே அனலைஸ் தெம்செல்ஃப் த லெசன் தாட் பை த டீச்சர். இப்போ ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். இவங்க சொல்லி கொடுத்த சப்ஜெக்டை வந்து நம்ம அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அண்ட் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் அப்படின்னா ஆராயணும். இது என்ன விஷயங்கள் இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி படிக்கணும், அதுதான் மனானா. நெக்ஸ்ட்டு நிதிதயாசனா அப்படின்னா மீனிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் அப்ளை இட் இன்டு ரியல் லைஃப். உண்மைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில், ரியல் லைஃப்னு நம்ம உண்மையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துறது, அந்த வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிறதா என்ன சொல்லுவாங்க, நிதிதயாசனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறது 2ஆக டிவைட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நாலேஜ் அப்படின்றது 2ஆக டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு த பரவித்யா, செகண்ட் ஒன் அப்பரவித்யா. பரவித்யா அப்படின்னா ஹையர் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். நமக்கு வந்து அறிவு வந்து அதிகமாக இருந்தது, ஹையர் நாலேஜ் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்னா கடவுள் நம்பிக்கை நிறைய இருந்தது அப்படின்னா அது வந்து பரவித்யா. அப்பரவித்யா த லோவர் நாலேஜ் அண்ட் த செக்யூலர் சயின்சஸ். இதுதான் என்னது அப்பரவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஏன்ஷியன்ட் டைம். ஸோ ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இதுதான் மெயினாக கடைப்பிடிச்சாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேதிக்கு, வேதங்காஸ் பற்றி, அப்புறம் உபனிஷாட்ஸ், தர்ஷனாஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படித்தாங்க, குழந்தைங்க வந்து எப்படியெல்லாம் போய் படிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட குருக்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில்
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பநயா இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம். உப்பநயா அப்படின்றது ஒரு செரிமனி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா அது இதில் எல்லாமே அடங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் போய் ஒரு அட்மிஷன் போட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். பட் ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு ஃபார்மலான ஒரு செரிமனி வந்து பண்ணுவாங்க. அந்த செரிமனி நேம், குழந்தைகளோட செரிமனி நேம் என்னென்னா உப்பநயா செரிமனின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த உப்பநயா செரிமனி வந்து எங்கே போய் பண்ணுவாங்கன்னா, குருவோட வீட்டுக்கு போய். இப்போ நான் டீச்சருன்னு சொல்லுவோம், பட் அப்போ குரு, அந்த குருவோட வீட்டுக்கு போய் உப்பநயா செரிமனி அப்படின்னு சொல்லி ஒரு செரிமனி பண்ணுவோம். செரிமனி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு செகண்ட் பர்த்ன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பர்த் அப்படின்னா மறுபிறவி. எப்படி அம்மாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தை பெற்றெடுக்கிறது. ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த பிறவின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் பர்த். அந்த செகண்ட் பர்த்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா திவிஜியா. அந்த செகண்ட் பர்த் என்ன சொல்கிறாங்க, திவிஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. திவிஜியா ஆர் ட்வைஸ் பர்த், அதுதான் வந்து செகண்ட் பர்த். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன், ஓகேங்களா. ஸோ உப்பநயா செரிமனி வந்து நம்ம எந்த ஏஜில் வந்து கொடுக்கணுன்னா ஏஜ் ஆஃப் 8 to 12 years. ஸோ 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இந்த செரிமனி வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த செரிமனியோட நேம் வந்து இன்னொரு நேமையும் சொல்கிறாங்க, என்னென்னா பிரம்மாச்சாரின். ஓகேங்களா, பிரம்மாச்சாரின் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பநயா செரிமனி வந்து கொடுத்துருவீங்க. செரிமனி கொடுத்தோன்னே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா குரு வீட்டில் தங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறது என்ன படிக்க ஆரம்பிப்பாங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறதுக்கும் ஒரு செரிமனி பண்ணுவாங்க ஏஜ் ஆஃப் 5. அது என்ன செரிமனி அப்படின்னா வித்யாரம்பா அப்படிங்கிறது 5 வயசில் வந்து கொடுக்குற செரிமனி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குருக்கிட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு செரிமனி கொடுக்கறது உப்பநயா செரிமனி கொடுத்தோம். நம்ம குழந்தைங்கள வந்து குரு வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம் அவங்க படிக்கிறதுக்காக ஒரு செரிமனி வந்து எப்படி நம்ம குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்தும் போது சரஸ்வதி பூஜா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள கொண்டு போய் என்ன பண்ணுவோம், போய் அரிசியில் வந்து எழுத வைப்போம், அ ஆ இ ஈல ஏபிசிடின்னு எழுத வைப்போம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா வித்யாரம்பானா சரஸ்வதி பூஜா. ஓகேங்களா, ஸோ சரஸ்வதி பூஜா வழிபட்டுட்டு ஆல்ஃபபெட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த விஷயம் வந்து குரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பிரம்மாச்சாரனை பற்றி, ஓகேங்களா, பிராமணர்களை பற்றி சொல்லி கொடுக்குறதா பிரம்மாச்சாரின், அதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பிரம்மாச்சாரின் முடித்தோன்னே கிரகஸ்தா அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலைகளை பற்றி, ஓகேங்களா, வீட்டு வேலைகளை பற்றி, வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்காட்டி சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க, கிரகஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிஹாஸ்தா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸும் வந்து இது எல்லாமே படிக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறோம். நாட் ஒன்லி மேல், ஆண்கள் மட்டும் படிக்கிறது இல்லை, விமெனும் வந்து படிக்கிறாங்க. விமென் வந்து குரு வீட்டில் போய் இதெல்லாம் படிச்சுட்டு இன்னொரு விஷயமும் அவங்க கற்றுக்கலாம், என்னென்னா மியூசிக், டான்ஸ் ரெண்டுமே வந்து கற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உப்பநயா செரிமனி வந்து கண்டிப்பாக பண்ணணும். எப்படி நம்ம உப்பநயா செரிமனி பண்ணிவிட்டு வந்து குருக்கள் வீட்டில் விடுறோமோ ஆண்களை, அதே மாதிரி பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா உப்பநயா செரிமனி பண்ணிவிட்டு மியூசிக், டான்ஸ் எல்லாமே அவங்க வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 classes ஆஃப் எஜுகேஷன் விமென்ஸ்க்கு வந்து 2 கிளாஸஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சத்யோத்வஹாஸ் அப்படின்னா ஸ்டடீஸ் டில் தியர் மேரேஜ். ஸோ மேரேஜ் பண்ணுற வரைக்குமே படிக்கிற வேண்டிய விஷயம் தான் என்னது, சத்யோத்வஹாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து பிரம்மாவாதினிஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே, ஓகேங்களா, கல்யாணம் பண்ணிக்காமலே
படிப்புக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அந்த அர்ப்பணிக்கிறவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரம்மாவதனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் 2 classes ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போது விமன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வேதங்காஸ் ரெண்டுமே வந்து சொல்லித்தராங்க. விமன் சேஜஸ்னால் என்னது? முனிவர்கள், சீடர்கள். ஓகேங்களா? இந்த விமன் சேஜஸை வந்து என்னன்னு அழைப்பாங்கன்னா ரிஷிகாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் நடக்கிற வேதிக் எஜுகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஒன்று வேதிக் அண்ட் புத்திஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேதிக் எஜுகேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்திஸ்ட் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் எஜுகேஷனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இனி வர வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைக் பட்டன் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேலும் இப்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. டிஎன்செட் பேப்பர் 1, டிஎன்செட் பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் போகுது. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.